நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விவோட V23 சொல்லக்கூடிய இந்த மொபைலை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஜனவரி 5 அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த மொபைலை வந்து நம்ம டீட்டெயிலாக என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன புது விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை விவோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கலர் சேஞ்ச் ஆகுது, எப்படிலாம் மாறுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் நண்பா. இந்த மொபைலை பற்றி இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஒன்றுலாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர், அப்புறம் சிம்மு போடுறதுக்கான சிம் ட்ரை போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. டோட்டலாக இவ்வளோ தான் ஃபிசிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்குறப்ப. இதில் பேக் சைடில் உள்ள கேமரா பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கேமரா இருக்குது. இதில் 2 கேமரா பார்த்திங்கன்னா ஒரே வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விவோ அப்படின்ட்டு பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதுதான் விஷயம். இப்போ டிசைன் அப்படின்னு வர்றப்ப இதெல்லாம் ஓகேப்பா, இது கலர் மாறுதுன்னு சொன்னீங்க, அது எங்கப்பா அப்படின்னு கேட்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் அப்படிங்கிற 2 விஷயத்தில் வந்து மாறுபடுது. அது எப்படி அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சன்லைட் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு ரூமில் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகே நண்பா, இப்போ பார்த்துருப்பீங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. விவோ பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு மொபைலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வந்து வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எப்போதுமே அவங்க வந்து இருப்பாங்க. இதே மாதிரி தான் இதுலேயும் விவோ 23 இந்த V23 அப்படிங்கிறதுல இதுலேயும் வந்து கலர் சேஞ்சிங் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் சேஞ்சிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இன்டோர் அவுட்டோர் அப்படிங்கிற இடத்துல மாறுபடுது. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. இந்த மொபைலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கீ இல்லை ஒரு எலிமெண்ட் வந்து நம்ம அதில் வைக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு சன்லைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை செகண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 4 மினிட் வரைக்கும் இந்த நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த இது அதில் இருக்குது. ஸோ இந்த விஷயமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதில் வந்து என்னோடய கை ரேகையும் வந்து பட்டனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த ஃபியூச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஓகே, டிசைன் வைஸாக பார்க்குறப்ப விவோ வந்து இதில் கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. ரெண்டாவது இந்த கலர் சேஞ்சிங் அப்படிங்கிறது நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் தான் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. விவோட ஃபன் டச் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆண்ட்ராய்டும் வந்து பார்த்திங்கன்னா 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM ப்ளஸ் 128 வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. அது 8GB RAM அப்படிங்கிறது நம்ம 4GB வந்து எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லான்ச் ஆகலை. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன வேரியண்ட்டில் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.56 இன்ச்சுக்கு ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு 3D டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நாச் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கேமரா வந்து இருக்குது. ரெண்டு கேமராலையும் ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போதுமே வி சீரீஸில் இந்த விவோ வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த சென்டரில் பஞ்ச் ஹோல் வராது, இந்த நாச் டிஸ்பிளே தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் கொஞ்சம் 120 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, வேறு லெவலில் வந்திருக்கும். ஏன்னா ஆம்லெட் டிஸ்பிளேக்கு ஒரு 120 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே பர்ஃபார்மன்ஸு பெட்டராக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே. ஸோ அதனால் கிளாரிட்டி அப்படிங்கிறது குறைய சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்துருக்கு, செமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் ஒரு 1080க்கு வந்து நான் வந்து யூடியூப்பில் ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, டிஸ்பிளேன்னு வர்றப்ப இந்த டிஸ்பிளே வந்து உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இந்த மொபைலோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணோம்ல, அதையும் வந்து செக் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 3 கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் இருக்குது. 8 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் கேமரா வந்து சொல்கிறாங்க. 2 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பேக் சைடில் 3 கேமரா. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அப்படின்ட்டு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறத விட பேக் கேமரா அப்படிங்கிறது நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராலாம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே தான் வரும். பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டு மாதிரி ஒரு இம்பிள்டாக உள்ளே வந்து ஒரு லைட் 2 லைட் வச்சுருக்காங்க செல்ஃபிக்கு. அது எதுக்குன்னா நைட் டைமில் நம்ம வீடியோ கால் பேசுகிறோம் இல்லை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பைக் கேமரா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட் லைட்டை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லைட் அப்படிங்கிறது ஆன் ஆகுது. ஆனால் வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தெரியாது, நமக்கு அந்த லைட் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் தான் இது ஸ்பாட் லைட் அப்படிங்கிறாங்க. இந்த கலரையும் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ வெளில போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லைட் இருக்கிறது, அந்த ஸ்பாட் லைட் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ கேமரா ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் கார்னரில் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. அது வந்து ஸ்பை கேமரா அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய மொபைலை வந்து யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு பார்த்துட்டு இருக்காங்க யாரும் அப்படின்னா நமக்கு அந்த க்ரீன் லைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இதனால் நம்மளுடைய மொபைலை யாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸ்பை கேமரா அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சரு. ஸோ இந்த லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுளாக வச்சுக்கலாம், அதாவது கோல்டு வார்மு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் இது ஸ்பாட் லைட் அப்படிங்கிறது. இந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து மெயின் கேமரா 64 மெகா பிக்சலில் எடுத்தது. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 மெகா பிக்சலில் எடுத்த ஃபோட்டோ. கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. இப்போ எல்லா ஃபோட்டோ சாம்பிள்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இதில் மீடியாடெக்கோட 915 சொல்லக்கூடிய இந்த சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 9nm சிப்பு. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G ப்ராசஸரு. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு ஸ்னாப்டிராகனில் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட் கிடையாது. உண்மையிலே இது வந்து கொஞ்சம் ஒரு 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப இது உங்கள் வந்து ஒரு ஸ்னாப்டிராகனில் கொடுத்தா பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ் வந்து பவர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் பெருசாக டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த விவோட V23 பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.